ஹலோ மீட் மித்துன். நான் தான் மித்துன் ஸ்டால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய ஃபன்னியான ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணது இருக்கு. ஃபன்னி காமெடியா சில விஷயங்களை ரியாக்ட் பண்ண போனோடனே ஃபர்ஸ்ட் என் மைண்டுக்கு வந்தது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், தம்ப்நெயிலும் பார்த்திருப்பீங்க. வீடியோ பார்க்க போலாமா? முதல்ல எங்க அண்ணன் தான்டா, எங்க அண்ணன் தான்டா எப்பவுமே நம்பர் 1. நீங்க பண்ணுங்க, நான் எங்க அண்ணன் எவ்வளவு ஒரு ரொமான்டிக் கிங்கிறத இந்த ரீல் மூலமா உங்களுக்கு புரிய வைக்க போறேன், பாருங்களேன். என்னடா வாய்க்குள்ள ஏதோ ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வந்து ஹிட். ஏன்னா நைட் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட பழங்காலத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைச்சி விட்டு இருக்கும்போது 2 கரப்பாம்பூச்சி உள்ளுக்குள்ள போயிருச்சு. அது குடல்ல தங்கிக்கிறதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதனால வாய்க்குள்ள ஹிட் அடிச்சு அதை முழுகி குடலை வேக வச்சு வெந்து அண்ணனே நொந்தாலும் அந்த கரப்பாம்பூச்சி சாகடிக்கணும் அப்படிங்கிற பழிவாங்கும் நோக்கம் இருக்குல்ல. ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை சீரியஸா. நாசா சயின்டிஸ்ட் கூட இப்படி ஒரு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இப்ப மூக்குல கூட தான் எங்க அண்ணனுக்கு போச்சு. அடுத்து இப்ப அடிச்சு முடிச்சோடனே மூக்குக்குள்ளதான் இது அடிப்பாரு, ஹிட் அடிப்பாரு. அதுல என்னங்க இருக்கு? இதுல சிரிக்கிற சீரியஸா புரியலையே. எங்க அண்ணா அவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்காருன்னு பார்த்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கா? புரியல எனக்கு. ஃபுல்லா பாருங்க. என்னடா என்ன எனக்கு புரியவே, வாயில ஹிட் அடிச்சு அப்படிங்கிறாரு. அந்த மூக்குல போச்சுன்னு சொன்னல, அந்த மூக்கு அரிக்குது அவருக்கு. அதனாலதான் வந்து இந்த லிப்ஸை வச்சே மூக்க சொரிஞ்சுக்கலாம். எதுக்கு கையை எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து மூக்க சொரிஞ்சு? நான் தான் சொன்னேன்ல, நாசாவா இருக்கட்டும், இஸ்ரோவா இருக்கட்டும், சயின்டிஸ்ட் எல்லாம் கத்துக்கணும் எங்க அண்ணன் கிட்ட இருந்து. எல்லாமே கட்டெரும்பு இருக்குது, இங்கிட்டு சுழுக்க இருக்குது. அதனால எங்க அண்ணா ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு உடம்பு ஃபுல்லா. இதுல என்ன தப்புன்னு எனக்கு புரியல. 2 வண்டு கூட தான் இருக்குது. எல்லாம் உடம்பு ஃபுல்லா இன்செக்ட்ஸ் இருக்கிறதுனால எங்க அண்ணா ஃபுல்லா ஹிட் அடிச்சு அவர் உடம்பே ஒரு கரையான் புத்து மாதிரிங்க. அவர் அவ்வளவு அனிமல்ஸுக்கு கூட, ஒரு இன்செக்ட்ஸுக்கு கூட அவர் வந்து நல்லது நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால ஹிட் அடிச்சோடனே ஹிட் ஒர்க் ஆகணுமா இல்லையா? அதனாலதான் ஹிட்ட வந்து உள்ளுக்குள்ள குடல்ல கலக்குறாரு. இப்ப பாருங்க, இன்னொரு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு உடம்புல இருந்து கரையான் பூச்சி, வண்டு, நண்டு, சிண்டு, கேட்டர்பில்லர் எல்லாம் கரப்பாம்பூச்சிலாம் தெரிச்சு வெளியே ஓட போகுது. பிரெயின் வேணும்டா, பிரெயின். பியூட்டி வித் பிரெயின்ஸ் எங்க அண்ணன். பியூட்டி இல்ல, பிரெயின் இல்ல, அது ஒரு விஷயம் சொல்றேன். இது ஒரு ரீல்ஸ் பண்ற ஒரு ஆர்வத்துல, ஒரு மோகத்துல காலங்காத்தால ஜட்டி போடாம சட்டை போடாம வந்துட்டாரு. மத்தபடி கவர் பண்ண வேண்டியதை கவர் பண்ணிருக்காரா இல்லையா? அதுதான் பகுத்தறிவு அப்படிங்கிறது. அது போதும். மத்தபடி எல்லாம் அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கறதுனால தானே சொல்றேன். கொஞ்சம் அண்ணன் பார்த்து, பசங்க எல்லாம் அதை லீவ் விட போறாங்க, சம்மர் ஹாலிடேஸ். கிரிக்கெட் கிரவுண்ட் திறந்துட்டாங்கடா, வாங்கடா. எனக்கு புரியுது. ஆனா எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இது பாட்டுக்கு ஏதோ ரியாக்ஷன் பண்ண ட்ரை பண்றாரு. அது ஓகே, அவர் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் ரோபோ மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு? அதுதான் உள்ளுக்குள்ள அத்தனை கரப்பாம்பூச்சி, மூக்குக்குள்ள காதுக்குள்ள சளி, இந்த மாதிரி நிறைய அவருக்கு இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகுறாருன்னு நினைக்கிறேன். அவர் பாடி பார்ட்ஸ் அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. நக்கல்யா அவனுக்கு. புடிச்சாருங்க. என்ன ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? என்னமோ தப்பா இருக்குது. ஏதோ 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 என்ன பெருக்கானோட எதையோ பிடிச்ச மாதிரி சொல்ல முடியல எனக்கு. தப்பா இருக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். ஏதோ இப்படிங்கிறாரு, ஏதோ கரப்பாம்பூச்சிக்கிட்ட இப்படிங்கிறாரு. இன்னும் இன்செக்ட் ஃபேண்டசியா இருந்தா அதுக்கு கரும்பாச்சை. இத தவிர்த்து இப்போ இந்த தவிர்த்து என்னத்தையாவது பண்ணுங்க. நான் எரிச்சலாவது ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் பாட்டுங்க நான் சீரியஸாவே. இவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு ஏன் கண்ணெல்லாம் மேல சொருகி இருக்கு? திவாகர் ரீல்ஸ் தொடர்ந்து பாத்துட்டு இருந்தாரா? இது என்ன ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டானே? ஓஜியா? என்னடா காசி படம் கிராஸ் ஓவரா? அன்று காதல் பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சு. இப்படியேதான் எக்ஸ்பிரஷன் பண்ணி இந்த பாட்டுக்கு நான் பாத்துருக்கேன்டா.
அன்று காதல் பண்ணியது இன்று கண்ணம் கிள்ளியது அதை எப்போதும் மயமுதமுங்கள். ஐயா ஐயா இப்படி இது என்ன புரியல, என்ன கிராஸ் ஓவர் கருமான்னு எனக்கு தெரியல. கண்ணம் கிள்ளியது அடி எப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில். இதுக்கு திவாகர் மாதிரி மூக்குக்குள்ள ஈ போயிருச்சு, காதுக்குள்ள சளி போயிருச்சு, வயிற்றுக்குள்ள கரப்பாம்பூச்சி போயிருச்சுன்னு கிட்டையாச்சும் எடுத்து வாய்க்குள்ள அடிக்கலாம் மாட்டிருக்கேன். இந்த கிராஸ் ஓவர் புரிய மாட்டேங்குதே எனக்கு. நகை நட்டு பாத்திரமும் நகை நட்டு பாத்திரமும். அண்ணா தப்பா இருக்குண்ணா. யாராச்சும் போற வழியில திடீர்னு சில்லறை எடுத்துட்டு சதறி விட்டு போட்டாங்கன்னா உன்னோட டெஸ்டினேஷனே மாறிடும்டா தம்பி. மிஸ்டர் ஓஜி, இது இது எல்கேஜி மாதிரி இருக்குதுடா அந்த கான்செப்ட். கண்ணே எங்க இல்ல, எங்கடா கண்ணு நிக்க போகுது? ஏங்க நான் வந்து டேங்கா பேசணுங்கிறதுக்கோசரம் பேசலாம். உண்மையாலுமே இங்க இல்ல இல்ல, அதான் சொல்ல வரேன் நானு. கண்ணு எங்கடா நிக்க போகுது? அதான் ஏதாவது பேசினா தப்பா எதுக்கு போற்றே தொலைஞ்சிருமோன்னு பேச முடியல. இவன் பண்ற கான்செப்ட் சகிச்சுக்கவும் முடியல. ஏய் எனக்கு புரியவே இல்லைங்க. என்னங்க எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு என்ன கோயில் மாட் மாதிரி இருக்குதா? சுத்தி இந்த பூவை போடுறது, வெத்தலையை போட்டு சுத்தி விடுறது, காதுல பூவை வச்சு வாழைப்பழத்துல விட்ட வாயில விட்டுடுவீங்களாட்டு இருக்குது. எனக்கு புரியவே இல்லையா எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்பறம் என்னடா கெட்டப்புது எங்க அண்ணனுக்கு? ஓ சீக்கிரமா கல்யாணம் ஆகிறதுக்கு ஏதோ ஐயர் ஏதோ வீடியோ எடுக்க சொல்றாரு. என்ன மாதிரி சொன்னாரு இப்ப ஐயர் வாழ் தாலி எடுத்து கொடுத்து ஏதோ இங்க கட்ட சொல்ல போறோம், அதை கட்டினால் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. பட் ஐயர் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த கோயிலுக்கு அந்த கடவுளுக்கு அந்த இடத்துக்கான அந்த வைப்ரேஷனே அந்த மாதிரி இருந்தாலும், அந்த சக்தி அந்த பவர் இருந்தாலும் எங்க அண்ணன் கட்டி அந்த பவர் போயிட போதுரா. ஏன்டா இப்படி பண்றீங்க பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக? கோயில் முத கொண்டு மாடா. என்னது என்ன முடியறக்குள்ள என்னமோ பங்குனி மாசமா என்னமோ சொன்னாருங்க, என்னமோ முடியறக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அப்படின்னாரு. ஓ புரிஞ்சிச்சு. எங்க அண்ணனே முடியறக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறாரு. ஓகே அப்ப பிரச்சனை இல்ல, ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தானே, அது ஆனா என்ன ஆகாட்டி எங்களுக்கு என்ன. அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஐயர்வாள் சொல்றாரு. ஒய்ஃப்னு சொல்லிட்டாராம், அவ்வளவுதான். எங்க அண்ணன் பாருங்க எப்படி கியூட்டாண்டே சிரிக்கிறன்ட்டு. ஓ இந்த வீடியோஸை பார்க்க டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி முதுகு வலி ஜாஸ்தி ஆகுதுடா இன்னும். ஏன்னா பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்களே அதெல்லாம் பார்த்து சிரிச்சா நாங்க அதை டீகோட் பண்ணி சொல்றோம், அதுக்கப்புறம் சிரிங்க. எங்க பொழப்பு என்ன இதுக்கு ஆகுறது? எங்க அண்ணனை பார்த்தாலே அப்படிதான் இருக்கும், சிரிப்பு வரும். அதுக்குன்ட்டு ஏதோ திருக்கல்யாணம் தானே அப்படின்னு எங்க அண்ணன் கேட்கிறாரு. ஆமா அதனாலதான் உங்களை தாலியை கொடுத்து கட்ட சொல்றேன், அடுத்த டைம் நீங்க வரும்போது ஒய்ஃபோட வரணும் அப்படிங்கிறாரு. ஐயரே கொஞ்சம் உஷாரா இருங்க, டபக்குன்னு தாலி எடுத்து உங்க கழுத்துல கட்டி இனி நீதாண்டிய பொண்டாட்டி வாடி போலாம் கோயிலுக்கு அப்படின்னு இழுத்துட்டு போயிட போறாரு. குடும்பத்துக்குள்ள அப்புறம் ஏதாச்சும் குழப்பம் உண்டாயிருப்போம், கும்மி அடிச்சு விட்டுற போறாருங்க. நல்ல எண்ணத்துல சொல்றேன், பார்த்து சொல்றேன். கண்டிப்பா சார். பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்கு, யோ கர்பீஸ் அப்படின்னு எவனா பின்னாடி இருந்து கத்துறா. என்னடா புள்ளி பண்றீங்க எங்க அண்ணனை? எங்க அண்ணனை பார்த்து எப்படி இருக்குது? பண்ணுங்க ஜாலியா இருக்கு. ஏதோ இந்த மரத்துக்கு தாலி கட்ட எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துன்னு நினைக்கிறீங்க. இதுல 2 விஷயம் இருக்குதுங்க. ஒண்ணு இப்படியும் நடக்கலாம், எங்க அண்ணனுக்கு கல்யாணமும் நடக்கலாம். ஆனா எங்க அண்ணன் இந்த மரத்தை தொட்டி தாலி கட்டினால அந்த மரமே தன்னை தானே தற்கொலை செய்யுது. அந்த அது என்னது ஸ்டார்ச்சா சூரிய ஒளியிலிருந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணாம கீழே கிரவுண்ட்ல இருந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சாம கொஞ்சம் கொஞ்சமா அது சூசைட் பண்ணி செத்துற போதுற அந்த மரத்தை ஏன்டா இப்படி பண்றீங்க? பாவண்ட அந்த மரம். ஓ 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க இங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்வாள் சொல்றாரு. வந்துருவாரு எங்க அண்ணன், அது எல்லாம் ரெடியா தான் இருக்குது. இப்ப 4 பேர் 4 பக்கம் தூக்கிட்டு வந்தோம்னா அப்படியே எங்க அண்ணன் தூக்கிட்டு வந்து கோயில வச்சு சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கல்யாணத்துல சொல்றேங்க, மாப்பிள்ளை குளத்துல 4 பேர் இப்படி 4 பக்கம் வச்சு தூக்கிட்டு வருவோம்னு சொன்னேன்.
நீங்க என்ன இமேஜின் பண்ணீங்க? இல்ல சும்மா சொல். தெரியும் டாக்டரை பத்தி தெரியும். ஏன்னா பாய் ஏன்னா அப்படி இருக்குது? அப்படியே மரத்துக்கு தானே தாலி கட்டுறீங்க. ஏன்னா அதுதான் அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது. தாலி கட்டும் போது நம்ம பொண்டாட்டி எப்படி ரொமான்டிக்கா பார்க்கணும் அப்படிங்கறத அந்த மரமாவே இருந்தாலும் எங்க அண்ணன் அந்த மரத்தை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். டெடிகேஷனுங்க. பொண்டாட்டி தானே பண்ண முடியும் செட்யூஸ். அதான் எங்க அண்ணன் அங்க பண்றாரு மரத்துக்கிட்ட. அந்த மரம் பாருங்க, மேல இருந்து ஒரு மட்டையை தலையில போட்டு அண்ணனோட விட்டைய போட்டு முடிக்கு போதுங்க அண்ணன். போடுறாரா? ஐயோ ஐயரே அதெல்லாம் சொல்லாதீங்க. நைட் போட்டுருவாரு எங்க அண்ணன். இது நைட்டு கட்டிங்க போட்டு பிரச்சனையை போட்டுருவாருன்னு சொல்ல வரேன். மரம் பாவமா இல்லையா? ப்ரொடியூசர் பாலானன் தலைமையில கல்யாணமா? ஏன் ப்ரொடியூசர் பாலானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அடிக்கிறது சிங்கு சாங்கு தான். அப்பா பொண்டாடி தொட்டு கும்பிடுறாரு பாருங்க. அது எந்த இடத்துல தொட்டு கும்பிடுறீங்க எனக்கு புரியவே இல்லையே. மரம் மேல இருக்குது, அப்ப மூஞ்சி மேல இருக்குன்னு அர்த்தம். சரி விடுங்க, இத பத்தி நம்ம பேச வேண்டாம். டீட்டெயில போனோம்னா பாவம் மரங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கும், விட்டுருவோம். என்ன நடக்குது இங்க? ஐயர் இவரு தாங்கிறாங்க. கான்பிடன்ஸ் இருக்கு, அவ்வளவு கான்பிடன்டா சுத்திட்டு இருக்கீங்க. திருசாவை கல்யாணம் பண்றேன்னு குறிக்கோளை கல்யாணம் சுத்திட்டு இருக்காரு. 3 வாட்டி தொட்டு கும்பிடுங்க. 3 வாட்டி தொட்டு கும்பிடுங்க. என்னையா 3 வாட்டி தொட்டு கும்பிடுங்கன்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் கமெண்ட் சொல்றாரு. எங்க அண்ணன் 3 வாட்டி தொட்டு கும்பிடுறாரு. எங்க அண்ணன் சொல் பார்த்தா எங்க அண்ணன் பார்த்து பொம்மை மாதிரி இருக்குதா? கீயை கொடுத்தா திருவினா அவர் பாட்டு டான்ஸ் ஆடுவார்னு தோணுதா உங்களுக்கு எல்லாம்? ஓகே வாங்க அப்படி வாங்க. தூத்துக்குடி சென்னையில இருந்து ஒரு ஃளைட் இருக்கு. அவரு இந்த பக்கம் திரும்பி இப்படி பேசிட்டு இருக்கும்போது காத்து விசு விசுன்னு அடிக்குதுங்க. ரீல்ஸ் பண்ணலாம் தான் திரும்பி இருக்காரு. அந்த காத்து அடிக்கும் போது இந்த வாயெல்லாம் அப்படியே பறக்குள்ள, அப்படியே அந்த மாதிரி வாய் மட்டும் தனியா பறக்குது எங்க அண்ணனுக்கு. புடிச்சு 12:30 மணிக்கு தூத்துக்குடியில இறங்கி 1 மணிக்குள்ள இங்க வந்து நிக்கணும். ஆனா இங்கிட்ட காத்து அடிக்குதுன்னு தெரியுதுல, இந்த பக்கம் தான் திரும்பி பேச, இந்த பக்கம் தான் திரும்பி ரீல்ஸ் பண்ணுங்களேயா. ஓ வாய் மட்டும் வாஸ்கோட காமா மாதிரி ஊரா சுத்துது போல இவரு சொல்றேன். இல்ல வரலாறு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி அரசு வாரண்ட் வாங்கி இங்க இருந்து சென்னையில அவன தூக்கிடுவேன். முதல்ல நீ வேட்டையை தூக்கி கட்டிட்டு ஒழுங்கு மரியாதை வேலையை பாக்குற வழியை பாடியா அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போறாங்கன்னு. நக்கல்யா அவனுக்கு. ஏன்னா இப்ப ரீல்ஸ் பண்ண சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? அப்படி காஞ்ச மாதிரி ஒரே நக்கிருங்கிற மாதிரி யாரையா வித்தியாசமா சுத்திட்டு இருக்கீங்க. காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, ஃளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா. பாய் ரஃபா இருக்கு, டங்கு டஃபா இருக்குது, ஒழுங்கா டப்பிங் பண்ண வர, அதாவது இஷ்டத்துக்கு நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். எதையுமே நம்ப மாட்டேன்டா. ரீல்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா காத்து அடிச்சாலும் நான் ரீல்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு வாயை பறக்க விட்டுருக்காரு ஒரு பாட்டு. ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னால ஏதாவது கதை சொன்னேன். என்ன கைஸ், யாராச்சும் இந்த ரீல்ஸ் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நாளைக்கு உங்க பொண்டாட்டிமார்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்க புருஷன்கிட்ட பேசும்போது ஏங்க சாப்பிட வரீங்களா இப்படி கேட்டுட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்து என் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தொலைஞ்சிடாதீங்க. அப்புறம் நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்க சாப்பிட வரீங்க அப்படி, ஏய் என்னடி பசல பாக்கு போடுற பழக்கம்லாம் எப்ப இருந்து வந்துச்சு உனக்கு அப்படின்னு. ஹஸ்பண்ட் உங்களை சந்தேகப்பட்ட போறாரு, அதுக்கு சொல்றேன், அதுக்கோசம் சொல்றேன். பின்னாடி யாரோ கத்திய வச்சு குத்துன மாதிரி அப்படிங்கிற என்னையா ஆல்ரெடி ரஃபாதாயா இருக்கு, ரஃபா ஆயிடுவாராமா. மீண்டுமா இது ஏதோ ரேண்டமா டவுன்லோட் பண்ணிருப்போம் போல. சரி வேற வழி இல்லாம ரியாக்ட் பண்ணி தொலைஞ்சிருவோங்க, என்ன பண்றது. சரி வாங்க என்னன்னு கேட்டுருவோம். ஆக்சுவலி திவாகர்னா இப்போ பாத்தீங்கன்னா ஜூலி வந்துட்டு ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்காங்க நம்மளோட இளைய தளபதி விஜய் சாருக்கு அகென்ஸ்டா. ப்ரோ யாரு ப்ரோ? அவரை விட நீ பெரிய கண்டென்ட்டா இருப்ப போலயே. வெடுக்கு கேட்க வேண்டியதானே என்ன திவாகர்? இந்த ஜூலி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கு. ஓ கைஸ், அப்போ ஜூலி வந்து திவாகரோட நிறைய இளைய தளபதிக்கு ஏதோ வீடியோ நார்மலா தான் பேசுங்களான். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேசுறாங்க, அதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறத மாதிரியே இல்ல. அக்செப்ஷன்? ஓ பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓஹோ ஓஹோ, நான் இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச அவங்களுக்கு பின்னாடி யாரோ உட்கார வச்சு பேச தெரியும் தெரியல பாத்தியா. இது நீங்க பார்க்கும் போதும் சரி கேட்கும் போதும் சரி உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல அவர் பாப்பாரு கேட்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பார்க்கும் திறனும் கேட்கும் திறனும் இருக்கு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தெரிஞ்சா பேசுறா. 300 வருஷமா எங்க அண்ணன் வாழ்ந்துகிட்டு இருக்காருடா, இன்னும் மூட்டு வலி தவிர்த்து மத்த எல்லா வியாதியும் இருக்குது எங்க அண்ணனுக்கு. ஆக்சுவலாமா நம்ம ஜூலி வந்து என்னன்னா விஜய் சாரு பொதுவா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு.
ஒவ்வொரு பொதுவா ஒரு கருத்து சொல்லியிருக்காருமா. என்னன்னாமா, அவர் அப்பா ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஒரு 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 எத்திக்கலான ஒரு இன்டெலக்சுவலான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த விதமான ஒரு ஆர்டிபிஷியல் கெஸ்டர்ஸ் அப்பப்ப பண்ணிதான் ஆகணும். அதுக்காக தான் எங்க அண்ணன் அப்படியே புதுவதுன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவதுமா என்ன மார்கழி மாசம் மாடுதான் இவரு. ஒவ்வொரு விதமா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு கருத்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதை பாக்குறப்ப. சங்கடப்பட்டுக்கோ, எனக்கு என்ன அப்படின்னு ஜூலி சொல்லிரும்னே சொல்றேன் நான். எனக்கு சங்கடம், உனக்கு சங்கடமா இருந்தா எனக்கு என்ன சங்கடமா இல்லாது, எனக்கு யாரா நீ அப்படிங்கிறது ஜூலி சொல்லிட போகுதுனே. அவர் சொல்ல வந்த கருத்து வேற. சரி, ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது கருத்தை தான் சொல்றாரு. ஓகே. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஜூலிக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ், ஜூலிக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அண்ணன் மாதிரி என்ன நான் என்ன சொல்றேன், ஜூலியும் வேண்டாம், ரொம்ப டைரக்டா சொன்னா மனசு கஷ்டப்படுவீங்க, விட்டுருவோம். அந்த சொல்ற கருத்தை வந்து நல்லா உள்வாங்கிக்கிட்டு அதை பத்தி பேசணும். நல்லா இப்ப எப்படின்னா, இப்ப விஜய் அண்ணா வந்து ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா நீங்க எப்படி உள்வாங்குவீங்க? ஐயோ அதுக்குள்ள அடுத்த கருத்து சொல்லிட்டாரே அப்படின்னு எங்க அண்ணன் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே உள்ள வாங்கி டைஜஸ்ட் பண்ணி பாம் போட்டுதான் அடுத்து பேசுவாரு எங்க அண்ணன். ஏன் கம்முன்னு இருக்கிறதுல என்னத்தையாவது பேசிக்கிட்டு, ஓகேங்களா? சோ காரணமே இல்லாம ஒரு சொசைட்டில ஒரு உயர்ந்தவரை விஜய் சார் வந்து அந்த ஏதோ பெரிய ஒரு சுகிசிவம் ரேஞ்சு உட்காந்து பேசுறத கூட நான் கேட்டுருவேன்டா. பக்கத்துல ஏதோ பெரிய இன்டெலெக்சுவல் கொஸ்டினை கேட்டு வாழ்க்கையில ஏதோ அது பேர் என்ன எப்ஸ்டீன்னே வருது கருமம், சயின்டிஸ்டா அவர்ல அந்த அதுல ஒண்ணு, அதுல அவர் ஸ்டீவன் ஹாக்கிங் என்னமோ அவர்கிட்ட ஏதோ பெரிய கொஸ்டின் கேட்டு ஏதோ நியூட்டன்ஸ் லால பிரேக் பண்ணி புதுசா அப்படியே ஒரு லா கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படின்னு இந்த ஃப்ரண்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பு, கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, அவர் பொறுப்பாக மாட்டார் இல்லையா? அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பெருசா வந்து அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரத்தான் செய்யுது. அதெல்லாம் அவர் கடந்து போவார் தவிர யாரையும் வந்து பர்பஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ற ஒரு டைப்பே கிடையாது விஜய் சார். அது உலகம் அறிஞ்சது, ஓகேங்களா? உலகம் அறிஞ்சது, காய்கறி சொரிஞ்சது. என்னன்னு பேசுறீங்க நீங்க? ஆனா உண்மையாலுமே நீ பேசுறது கூட சரி, நீ இப்படிதான் தெரியும். அந்த முன்னாடி ஒரு இன்டெலெக்சுவல் இன்டர்வியூர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் பார்த்தாதான் யாரு என்ன ஒரு கருத்து சொன்னாலும் அதை முழுமையா உள்வாங்கிக்கிட்டு நேர்மையான. ஐயோ இன்டர்வியூவர் இருந்தால் பேசுறதே பேசுவாருன்னு தெரியாம ஏன் ஒரு கேள்வியை கேட்டு விட்டீங்க, இன்னும் 5 நிமிஷத்துக்கு சொன்னதே சொல்லுவாரு, இன்னும் முழுமையா ஜூலி அப்படின்ட்டு சொல்றேன். எங்கன்னா அது கருத்து முழுமையா உள்வாங்கிக்கிட்டு ஜூலிக்கு அட்வைஸ் பண்ண வருவாருன்னு சொல்றேங்க. முறையில அந்த கருத்தை பதிவு பண்ணாதான் அல்லது கருத்து தெரிவிச்சாதான் அடுத்த லெவல், அடுத்த கட்டம் வந்து வாழ்க்கையில உண்மை. பாதிலே கட் பண்ணிட்டானுங்க, எனக்கு புரியல. அந்த ரீலே அவ்வளவுதான் இருந்துச்சா இல்ல நான் கட் பண்ணேனா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா இதுக்கு மேல கேட்க முடியாது, நானே கட் பண்ணிருப்பேன். இல்ல இந்த ரீல் அந்த இன்டர்வியூரே கட் பண்ணிருப்பாரு. யோ எவ்வளவு நேரம் மண்டை ஆட்டுறதுன்னு கட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டார்ல டான்ஸ் கிங், என்ன பண்ண போறாரு? ஓகே 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 சாப்பிட்ட உடனே உங்களுக்கு டைஜஷன் ஆகல, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, 30 வயசுக்கு மேல அப்படின்னு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு சொல்றேன். அதுக்காக தான் இப்ப டாக்டர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கீழே உங்க காலை சுத்துறீங்க அப்படின்னா உங்க வயிறு ஆட்டோமேட்டிக்கா சுத்தும், அது வந்து டைஜஸ்ட் டாக்டர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிராஸ் ஓவர் பண்ணி என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. இந்த டைம் நான் சிக்க மாட்டேன், எனக்கு தெளிவா கண்டுபிடிக்கிறேன் இவர் என்ன பண்றாருன்ட்டு. ஏங்க டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி குப்புறக்கு இப்படி படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா குப்புறக்கா வந்து விழுந்துரும். சொல்றேன் என்ன பண்றாருன்னு தெரியலையே. புரிஞ்சிச்சு. அந்த ஸ்டெப் எதுக்கு தெரியுமா? அவர் ஏன் தெரியுமா பம் அடிக்கிறாரு? ஏய் ஒழுங்கா வெளியே வா, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாருங்க. அவர் வெளியே வரமாட்டேங்கிறாரு. கோவத்துல எப்படி அடிக்கிறதுன்னு தெரியல, கையால அடிச்சு ஒரு கை வலிக்க மாட்டேங்குது. அதான் குப்புறக்கப்படுத்து காலை வச்சு உதச்சிட்டு இருக்காரு. குட்டி பொம்மை அப்படி சொல்ல வந்தேன். அடி போடுங்க, பொழந்து எடுத்துருங்க பொம்மை. இது கொழுப்பு ஜாஸ்தியாச்சு, வர உள்ளுக்குள்ள போற சாப்பாட்டுக்கலாம். உள்ளுக்குள்ள போதாலும் சரி வெளியே வர மாட்டேங்குது. அடிங்க, அப்படி அடிச்சாதாங்க வெளியே வரும். அடிகண்ட சூடு கண்ட பூனை அடிப்படிக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அடிகண்ட குண்டாதான் நெளிஞ்சு போயிருக்கும். அததான் சொல்ல வந்தேன். இது என்னதுடா இது? ஓகே மாஸ்டர், ஓஸ் மாஸ்டர், ஹூ
என்னைய வர்ம கலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வர்ம நோக்க வர்மம்னா உனக்கு தெரியுமா? மேல இருக்க காத்த புஷ் பண்றாருங்க. இந்த நிறைய காத்து ஒரு இடத்துல சேரும்போது எப்படி ஒரு வேக்கம்குள்ள காத்தே இல்லாம ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுதோ, நிறைய காத்து ஒரு இடத்துல சேரும் போதும் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். சோ இப்ப இருக்கக்கூடிய காத்தை நீங்க ரெகுலேட் பண்ணி விட்டாதான் உங்களால நல்லா பிரீத் பண்ண முடியும். உங்களுக்கு அப்பதான் டைஜஸ்ட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் இருக்காது, நீங்க பட்டக்ஸ் அடிக்கணுங்கிற அவசியம் வராது. அதுக்காக அந்த காத்தை ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னது இது? இவர் என்ன இன்னமும் ஸ்ப்ரே அடிச்சு முடிக்கலையா? இவரு இன்னமும் கரப்பாம்பூச்சி வெளியே வரலையா? யாரு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது, எல்லாத்தையும் அமுத்து தொலைச்சிட்டேன். ஐயோ தந்தானே நானே. என்ன 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 பண்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆக மொத்தத்துல ஆய் வரலைங்கிற அந்த ஆவேசத்துல ஆடிக்கிட்டு இருக்காருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஆய் போயிட்டாருன்னா அமைதியாயிருவாரு. அவ்வளவு. சோ யாரா ஏண்டா எனக்கு புரியவேடா. ஏன்னா வா 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 வந்துரு இப்ப வந்துரு குதிக்கவும் முடியல, முதுகலி வச்சுக்கிட்டு சொல்றேன் நானே. ஏன்டா ஆய் வரல இவ்வளவு ஆவேசமா ஆடுறதுக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அதுவே வந்துருமே. அதுக்கப்புறம் கம்முன்னு இருக்கலாமே. முடிஞ்சிருச்சா? எப்பா சாமி பண்ணுடா அவங்க கூட. பாய் கைஸ், டாடா பை பை சொல்லிக்கலாம். நான் உங்க மீட் மிஸ்டர் மிதுன். இந்த வீடியோ ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ ஓரமா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் சப்போர்ட் போட்டு பண்ணீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டாடா பை பை. டாடா பாய்.